தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். ஆனந்த விடின் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தினம் என்பது ஆண் பெண் உறவுகளை மட்டும் குறிப்பதல்ல. நம் வாழ்க்கையில் நமக்கு காண கிடைக்காத பிரியங்கள் எதெல்லாமோ அதெல்லாமே இந்த காதலர் தினத்தில் கொண்டாடப்பட வேண்டியவைதான். அப்படி இருக்கிற போது அது ஆண் பெண் உறவுகளை கடந்து எல்லா விதமான அன்பின் சிறந்த வடிவங்கள், தூய வடிவங்கள் அனைத்துமே இந்த காதலர் தினத்திற்கு உரியவைதான். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் காதலோடு தொடர்புடைய அல்லது அன்போடு தொடர்புடைய என் மீது பேரன்பை வெளிப்படுத்திய ஒரு வாசகம், ஒரு மனிதர், ஒரு சம்பவம், இது மூன்றையும் இந்த காதலர் தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாசகம். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி. அவர் என்னுடைய படிப்பு வாழ்க்கையின் ஆசிரியர்களில் ஒருவர், எனது பெரும் வழிகாட்டி. அவர் எழுதிய ஒரு வாக்கியம், வாழ்க்கையின் எந்த பக்கத்தை திருப்பினாலும் பிழைகளின் அவமானங்கள். இந்த வார்த்தை, இந்த வாசகம் எனக்கு நினைவுக்கு வராத நாளே இல்லை. ஏனென்றால் நம்முடைய கடந்த காலம் என்பதே பிழைகளினுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டுத்தொகையோ என்று கூட எனக்கு தோன்றியிருக்கிறது. மனிதன் தவறுகளில் இருந்துதான் மேலெழுகிறான், தவறுகளில் இருந்துதான் கற்றுக்கொள்கிறான், தவறுகளில் விளைந்த அவமானங்களில் இருந்துதான் அவன் வாழ்க்கையின் எல்லா படிப்பினைகளும் கிடைக்கின்றன. இந்த வாசகத்தை வேறு எதை காட்டிலும் காதலோடு பொருத்தி பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் காதலின் எந்த பக்கத்தை திருப்பினாலும் பிழைகளின் அவமானங்கள் என்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உண்மையில் பிறழ்வுகள், பிழைகள், இதுதான் காதலினுடைய அடித்தளமாக எப்போதும் இருந்திருக்கிறது. அந்த பிழைகளை களைந்து கொண்டு, அந்த பிழைகளிலிருந்து மீண்டெழுந்து அந்த காதலை உறுதிப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிழைகளுக்கு பலியாகி அந்த காதலை இழப்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த பிழைகளுக்கு தங்களைத்தாங்களே இழந்தவர்களும் இருக்கிறார்கள். காதலின் பிழைகள் என்று சொல்வது என்ன? காதலின் குற்றம் என்று சொல்வது என்ன? காதல் என்பது எப்போதும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறது. தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தால்தான் அது காதல். அது மட்டுமல்ல, அது நம்முடைய பைத்திய நிலையினுடைய ஒரு மிக மிக அழகியல் வெளிப்பாடு என்று நான் பார்க்கிறேன். பைத்தியம் இல்லாமல் ஒரு சிறந்த காதல் இல்லை. அதே போல எந்த தர்க்க சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு ஒருவர் மீது நாம் கொள்கிற மையல், ஒருவர் மீது நாம் கொள்கிற மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு, அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம், இது எல்லாம் சேர்ந்துதான் காதல் என்று ஒன்று உருவாகிறது. திட்டமிட்டு வருவதல்ல காதல், கணக்கு பார்த்து வருவதல்ல காதல். ஆனால் இப்படியெல்லாம் தொடங்குகிற காதல் அதன் வழியாகவே வென்று விடுமா என்றால் அதுவும் இல்லை. வாழ்க்கையினுடைய சவால்கள், போராட்டங்கள், இந்த காதலின் மீது வைக்கப்படுகிற கேள்விகள், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த காதல் அது நீடித்திருக்கிறதா அழிகிறதா என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி பார்க்கிற போது இந்த பிழைகளின் அவமானங்கள் நிச்சயமாக எல்லோருக்குமே ஒரு காதலினும் கடந்த காலத்தில் இருக்கு. பல காதல்களை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இப்படியான அந்த காதல்களை நாம் இழந்த தருணங்கள், இந்த தருணங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் பெரும்பாலும் அது அற்பத்திலும் அற்பமான காரணங்களாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத காரணங்களாக இருக்கும். நம்முடைய ஈகோ, நம்முடைய விட்டு கொடுக்காத தன்மை, சில சமயம் கற்பனையாக நாம் பலவற்றை புரிந்து கொள்ளுதல், இது போன்ற பிழைகளின் வழியாகத்தான் நாம் இழக்கக்கூடாத காதல்களை எல்லாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய அகம்பாவம் எங்கே இல்லையோ, எங்கே நம்முடைய மனம் அன்பினால் கனிந்திருக்கிறதோ, எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ, அங்கே காதல் என்பது நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது. எங்கே அகம்பாவம் இருக்கிறதோ, எங்கே சுயநலமும் தந்திரமும் இருக்கிறதோ, அங்கே காதல் தோற்க ஆரம்பிக்கிறது. அதுதான் காதலில் நிகழக்கூடிய பிழைகள். அப்படி பார்க்கிற போது வாழ்க்கையின் எந்த பக்கத்தை திருப்பினாலும் பிழைகளின் அவமானங்கள் என்று நான் சொல்வது, கடந்த காலத்தில் நாம் இழக்க நேர்ந்த காதல்கள் அனைத்திற்கு பின்னாலும் இந்த பிழைகளின் அவமானங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் எந்த துறைக்கும் நீங்கள் இந்த வாசகத்தை பொருத்தி பார்க்கலாம். எந்த விதமான ஒரு நம்முடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய
ஒன்றிற்கும் இந்த வாசகத்தை பொருத்தி பார்க்கலாம். நான் எப்போதும் நினைத்துக் கொள்கிற ஒரு வாசகம், பிழைகளின் அவமானங்கள் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை என்றேனும் ஒரு நாள் நம் அனைவருக்கும் வாய்க்கட்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்ததாக, ஒரு மனிதர். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். எத்தனையோ விதமான மனிதர்களின் வழியாக நல்லதாகவோ கெட்டதாகவோ நமக்கு ஏதேனும் ஒன்று நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துபவர்கள் என்பவர்கள் வேறு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பவர்கள் என்பவர்கள் வேறு. அப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர் எழுத்தாளர் சுஜாதா. உண்மையில் நான் அவரை சந்தித்திராவிட்டால், அவருடைய ஒரு தொடர்பு எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேனோ அவனாக நான் இருந்திருப்பேனா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் அவர் என் கனவுகளுக்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்ல, அவரே என் கனவுகளையும் உருவாக்கினார். இந்த சென்னை நகரத்திற்கு நான் வந்தபோது ஒரு திசையற்ற பறவையாகத்தான் இங்கு வந்தேன். அதற்கு முன்பாக சுஜாதா என்னுடைய கவிதைகளை பற்றி அவருடைய எழுத்திலும் பேச்சிலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். பெரிய நேர்பழக்கம் எதுவும் கிடையாது, ஏதோ 1-2 முறை சந்தித்திருப்பேன். ஆனால் என் கவிதைகளின் பால் அவர் கொண்ட ஈடுபாடு, அவரை ஒரு அறிவியல் கேள்வி பதில் எழுதினால் கூட, இப்போ விகடனில் வந்த கற்றதும் பெற்றதும் கூட ஒரு அறிவியல் கேள்வி பதில் நடுவே என்னுடைய 2 கவிதை வரிகளை சொருகி வைப்பார். இது போன்ற ஒரு இளம் படைப்பாளியை நாம் மேலே கொண்டு வர வேண்டும், அவன் தொடர்ந்து எழுதுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பினை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்பதில் அவர் மிக தீவிரமாக இருந்தார். அப்படி சுஜாதாவால் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர் என்னை 90களினுடைய முற்பகுதியிலிருந்து 2000 வரைக்கும் என்னை கொண்டாடி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நான் சென்னை வந்த பிறகு அவருடைய புத்தகங்களை பதிப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அதாவது அவருக்காகவே தான் அந்த பதிப்பகம், உயிர்மை பதிப்பகமே ஆரம்பிக்கப்பட்டது. சுஜாதாவின் நூல்களை பதிப்பதற்காக அவற்றை செம்பதிப்புகளாக, மிகச்சிறந்த பதிப்புகளாக நாங்கள் கொண்டு வந்தோம். ஒரு புதிய இளம் தலைமுறை வாசகர்களுக்கிடம் அந்த புத்தகங்களை, அந்த பதிப்புகளை கொண்டு சென்றோம். பொதுவாக அவர் தன்னம்பிக்கை அளிப்பவர் அல்ல, யாரையும் உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல, ஆனால் அவர் வழிகாட்டுவார். ஒரு முறை அருந்ததி ராயினுடைய காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அதை தமிழில் வெளியிடுவதற்கான உரிமையை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த உரிமையை பெற்று மொழிபெயர்ப்பு பணிகள் எல்லாம் முடிந்து அது சில திருத்தங்களை மேற்கொண்டு அவர்களுக்கு அனுப்புவதற்குள் அந்த ஏஜென்ட்டிற்கு நாங்கள் அனுப்புவதற்குள் ஒரு வாரம் தாமதமாகிவிட்டது. அந்த ஒரு வார தாமதத்தை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதன் காரணமாக எங்கள் ப்ராஜெக்ட் நிராகரிக்கப்பட்டது. அது உயிர்மையினுடைய ஆரம்ப வருடங்கள். அப்போது நான் சுஜாதாவிடம் போய் சொன்னேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், உன்னுடைய பதிப்பகத்திலிருந்து அந்த புத்தகம் வருகிற ஒரு நல்வாய்ப்பை அருந்ததி ராய் இழந்து விட்டார் என்று மட்டும்தான் நான் அதை பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இதற்காகலாம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது போன்ற 100 விஷயங்கள் நடக்கும். எங்காவது அவரை ஒரு செமினார்லேயோ மீட்டிங்லேயோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு செஞ்சது ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிறத மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் கூட தெரியுமான்னு தெரியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவ்வளோ பெரிய மனபாரத்தோடு போனேன். அவ்வளோ தூரம் அது ரிலீவ் ஆக்கினார். அது மட்டும் இல்லாமல் சுஜாதாவோட புத்தகங்களை பதிப்பிச்சதன் வழியாக உயிர்மை ஆரம்பிக்கப்பட்ட போதே தமிழின் மிகச்ச பெரிய ஒரு பதிப்பகம் என்ற அடையாளத்தை அது பெற்றது. சுஜாதாவினுடைய வெளிச்சம் எங்கள் மேல் விழுந்தது. அந்த வெளிச்சத்தின் நிழலில் நான் எழுந்து நின்றேன் என்று சொல்ல வேண்டும். அவ்வளோ பெரிய பாதை இந்த சென்னை நகரத்தில் நான் உருவாகி வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ராஜபாட்டையை அவர் அமைத்து தந்தார். அவரை சந்திக்கிற போதெல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தோடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். அவர் எனக்கு நிறைய புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான உத்வேகங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். புதிய விஷயங்களை செய்வதற்கான வழிகாட்டுதல்களை கொடுத்து கொண்டே இருந்தார். என் வாழ்க்கையில் அவருக்கு நிகரான ஒரு மனிதரை, என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அன்பை, இவ்வளவு பெரிய நேசத்தை வெளிப்படுத்திய ஒரு மனிதரை நான் மறுமுறை சந்திக்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் மிக மிக பலவீனமாக இருக்கிற காலத்தில் யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நாம் வலிமையோடு இருக்கிற காலத்தில் அந்த வலிமையை தங்களோடு இணைத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அல்லது அதற்கு நமக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடியவர்கள் இருப்பார்கள். நான் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத ஒருவனாக இருந்தேன். சுஜாதா என்னை அரவணைத்த போது, ஆதரித்த போது, அவருடைய அன்பின் பெருநிழலை எனக்கு அவர் காட்டிய போது நான் இந்த நகரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தேன். என்னிடம் பணம் இருக்கவில்லை, என்னிடம் வேறு எந்த தொடர்புகளும் இருக்கவில்லை.
நான் உண்மையிலேயே என் எழுத்துக்களை தவிர அப்போது என்னிடம் எதுவுமே இல்லை. அவர் என்னை அரவணைத்துக் கொண்டார், வழிகாட்டினார். உன்னால் எல்லாவற்றையுமே செய்ய முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். பதிப்பு துறையின் ஆரம்ப வருடங்களில் நான் மிகவும் தடுமாறிய போது, எப்படியாவது 100 புத்தகங்களை நீ பதிப்பித்து விடு, அதற்கப்புறம் அதை நீயே நினைத்தாலும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது என்றார். ஒரு மிகப்பெரிய ஆசான், ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டர். உண்மையிலேயே சுஜாதா மறைந்தபோது என்னுடைய உடலின் ஒரு பாகம் மறைந்தது போன்ற ஒரு இழப்புணர்வை நான் அடைந்தேன். என்னுடைய வாழ்க்கையின் நல்லதிஷ்டங்கள் சட்டென குறைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வை நான் அடைந்தேன். சுஜாதா இருந்த வரைக்கும் நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தேன். சார் நம்ம கூட இருக்கார், சாரோட புத்தகங்கள் நம்ம கூட இருக்கு, எதுன்னா பார்த்துக்கலான்ட்டு. அது மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அவர் கை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் யோசிக்கிற போது, ஒரு மனிதர் என்று நீங்கள் கேட்டால் அந்த ஒரே மனிதர் சுஜாதா என்றுதான் நான் சொல்வேன். ஒரு சம்பவம். வாழ்க்கை என்பது சம்பவங்களுடைய தொகுப்பு என்றாலும் சில சம்பவங்கள் தான் நம் வாழ்நாள் சம்பவங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கும் எனக்குமாக நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். 2018ஆம் ஆண்டு நான் துபாய்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக, மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மருத்துவரிடம் சென்றிருந்த போது, அவர்களின் உடலில் ஒரு பெரிய பிரச்சனை இருப்பது போல் இருக்கிறது, உடனடியாக உங்களுக்கு ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்றார்கள். சென்னையின் ஒரு பிரபல மருத்துவமனையில் நான் இந்த ஆன்ஜியோ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டேன். அவர்கள் பார்த்துவிட்டு, உங்கள் இருதயத்தில் 3 வால்வுகளில் 80% அடைப்பு இருக்கிறது, உடனடியாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இங்கு அப்பல்லோ மருத்துவமனையை ரெஃபர் பண்ணி, அங்குதான் மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அங்கு செல்லுங்கள், நீங்கள் வீட்டிற்கு கூட செல்லக்கூடாது, நேரடியாக இங்கு செல்லுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உங்கள் உடல் மாற்றத்தை உடைந்தால் இந்த மாத்திரையை நாக்கிற்கடியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற அளவிற்கு என்னை எச்சரித்தார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், என் உடல் நலம் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. நான் அந்த மருத்துவமனையில் அந்த வரவேற்பறையில் அமர்ந்து அந்த ஆஞ்சியோ முடிஞ்சு ஒரு நிமிடம் யோசிக்கிறேன். என்னிடம் பணம் இல்லை, உண்மை அதுதான். 2வது, ஒரு அறுவை சிகிச்சையை எதிர்கொள்வதற்கான தெம்பு எதுவுமே இல்லை, தைரியம் இல்லை. முக்கியமாக அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக வந்தேன், இப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அந்த தகவலை நான் அனுப்பிய 2 நிமிடத்தில் அவருடைய உதவியாளரிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. தலைவர் உங்களை உடனடியாக அப்பல்லோவுக்கு செல்ல சொல்கிறார், எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவர் செய்து விட்டார் என்று. 2 நிமிடங்கள், நம்புங்கள். எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் அப்படித்தான சில சம்பவங்கள் மிக வேகமாக நடக்கும். அடுத்த 2 நிமிடத்தில் அவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. இன்னும் நீங்கள் கிளம்பலையா என்று ஒரு அதட்டலுடன் கேட்டார். இல்லைன்னு ஏதோ கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னேன். அங்கே நம்முடைய டாக்டர்கள் இருக்கிறார்கள், நான் எல்லோரிடமும் பேசிவிட்டேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் நேரடியாக செல்லுங்கள் என்று சொன்னார். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நேராக என் வீட்டிற்கு என்றால் எனக்கு ஒரு மரண பயம் என்னை ஆட்கொண்டு விட்டது. நான் என்னுடைய நாயை கொஞ்ச நேரம் கொஞ்சி கொண்டிருந்தேன். ஒருவேளை அதை திரும்ப பார்ப்பேனோ என்றெல்லாம் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இதனால் நான் எந்த விதமான பெரிய ஒரு நோய் படுக்கையில் நான் விழுந்தது கிடையாது, பெரிய மருத்துவ சிகிச்சை எதற்குமே நான் ஆட்பட்டது கிடையாது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர்கள் உடனடியாக என்னை எல்லா பரிசோதனைகளுக்கும் ஆட்படுத்தினார்கள். சற்று நேரத்தில் அன்று தலைவர் அவர்களும் அவருடன் துரைமுருகன் உள்ளிட்டவர்களும் எல்லோருமே மருத்துவமனைக்கு வந்தார்கள். மருத்துவர்களை அழைத்து மேலும் அன்றைக்கு தலைவர் பேசினார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் இவருக்கு யூஸ் பண்ணி சர்ஜரியை பண்ணணும். முக்கியமாக அவருடைய மொபிலிட்டிக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது, அவர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் அதை இன்றைக்கு கூட என்னால் அதை மறக்க முடியவில்லை. இந்த வாக்கியம் எனக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர் எங்களுக்கு மிகவும் முக்கியம். என்ன எந்த இருப்பதிலே பெஸ்ட்டு சிகிச்சை எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு. அப்போது அங்கே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான
2 இருதய மருத்துவர்கள் அப்பல்லோவில் இருந்தார்கள். அவர்களை அழைத்து பேசி, நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள், நான் பிறகு அழைக்கிறேன், வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் என்று தான் அதை சொல்ல வேண்டும். அதை கொண்டு வந்து அந்த சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டேன். காலையில் அனுமதிக்கப்பட்டேன். நான் திரும்ப வந்து சர்ஜரி முடிஞ்சு வார்டுக்கு வர்றப்போ நைட்டு 8 மணி, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த சர்ஜரி நடந்தது. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அந்த அங்கே வந்து இந்த ரூமில் வந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. டியூபெல்லாம் மாட்டிருக்கு உள்ளார. அப்போது நீங்கள் யார்கிட்டையாவது பேசணுமான்னு டாக்டர் கேட்குறாரு. நான் ஸ்பீக்கரில் போடுறேன், யார்கிட்டையாவது பேசணுமான்ட்டு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன். என்னுடைய கண்கள்லேருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. நான் தலைவர்கிட்ட பேசணும்னு தான் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே ஸ்பீக்கரில் டாக்டர் வந்து கால் பண்ணி போட்டு கொடுத்தார். அப்போ தலைவர் வந்து இவ்வளோ நாளைக்கு பேசிக்கலாமே, இப்போ ஏன் பேசுகிறீங்க, இதெல்லாம் சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கீங்க, நான் காலையில் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த குரல், அந்த வார்த்தை, அது ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயினுடைய குரலை விட வலிமையாக இருந்தது. ஏதோ நான் வந்து எதுக்குமே நான் வாழ்க்கையில் பயப்பட தேவையில்லைங்கிற உணர்வை அவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும். அடுத்த நாள் வந்தார். திரும்பவும் பார்த்து எல்லா ஏற்பாடுகளும் சரியாக இருக்கா, நல்லா இருக்கேன், நான் வந்து பார்த்துட்டு போனார். அது வந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அந்த சிகிச்சையை செய்திருந்தார். அதாவது மினிமல் இன்வேசிவ் மெத்தட் என்கிற முறையில் அந்த விழா எலும்பின் வழியாக ஓட்டி போட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இதயத்தை பிளந்து செய்கிறது அல்ல, அது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்று ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜரி அதை எனக்கு செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய தொகை அதற்கு செலவிடப்பட்டது. அது வழக்கமாக ஹார்ட் சர்ஜரிக்கு செலவிடப்படுகிற ஒரு தொகை அல்ல. அந்த தொகையை முழுக்க முழுக்க கட்சியிலிருந்து கட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற போது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அந்த அட்வான்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு 50,000 ரூபா நான் பணம் கட்டினேன். அன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கி அந்த பணத்தை யாரோ கொண்டு வந்து என்றும் கொடுத்தாரு. தலைவர் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்துக்கிறதுனா எப்படி கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறதுங்கிறதையும், தன்னுடைய வார்ம்னஸ், தன்னுடைய லவ், தன்னுடைய கேர், இது எல்லாத்தையும் எப்படி முழுமையாக ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிறதும் தலைவர் அன்னைக்கு அந்த தினங்கள் எனக்கு காட்டின அன்பு தான் மிக முக்கியமான ஒரு உதாரணம்னு நான் சொல்லுவேன். நான் அன்பை பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொண்ட 3 மனிதர்கள், என் வாழ்க்கையை மாற்றிய 3 மனிதர்கள், இவர்களை பற்றி உங்களிடம் நான் இந்த தினத்தில் பகிர்ந்து கொள்வது என்பது அன்பின் உச்சக்கட்ட தருணங்களை என்னிடம் வெளிப்படுத்திய 3 மனிதர்களை பற்றியது. இது சுந்தர ராமசாமி, சுஜாதா, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நன்றி, வணக்கம். தொட்டுத் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.